ஹலோ ஹாய் வணக்கம் நண்பா. லாஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ரேமன் கோணமாரு பருட்டோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஊரை சுற்றி பார்த்துருப்பாங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருட்டு பசங்க வந்து ரவுண்ட் கட்டியிருப்பாங்க. இந்த திருட்டு பசங்களை நாங்கள் பார்த்துக்கிறோம் போது அந்த பக்கம் ரேமன் உண்மையை சொல்லுவாங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா என்னோட பாடி கார்டு. நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும், சொல்லாமல் இருந்ததுக்கு சாரி. இப்போ வந்து பார்த்தோன்னா நான் வீட்டுக்கு போகிற டைம் வந்துச்சுன்னு போது அப்போது நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே வந்து பார்த்தோன்னா இது மாதிரி இன்னொரு நாள் எனக்கு கிடைக்குமான்னு தெரியல, பட் இங்கேயே நான் இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் என்னால் இருக்க முடியாது, உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது, என்னை மன்னிச்சிருங்க நான் உங்ககிட்ட போய் சொன்னதுக்கு. பட் உங்கள் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் போது அஞ்சரி கோணமாரு எந்த பிரச்சனையும் இல்லை, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல அந்த பக்கம் ரேமன் ரியலி நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் 2 பேர் கூட என்ஜாய் பண்ணணும் போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் கவலைப்படாதீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை மிஸ் ரேமன், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷப்பட்டீங்களே அது எங்களுக்கு போதும் போது மிஸ்டர் கோணமாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா ரேமன் சொல்லியிருப்பாங்க. ஆல் ரைட்டு, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஊருக்கு வந்தால் சொல்லுங்கள், இன்னும் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதே எங்களுக்கு ஒரு வேலையாக கூட நாங்கள் எடுத்துக்கிட்டு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும் போது தேங்க்யூ ஸோ மச் பருட்டோ அப்படின்னு சொல்லி பார்த்தா ரேமன் சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து அப்படியே சரி ஓகே நான் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து கிளம்புறேன் இங்கேருந்து. பட் ரியலி உங்கள் கிராண்ட்ஃபா வேறு லெவல், அவரோட உயிரை தியாகம் பண்ணி இந்த ஊர் மக்களை வந்து காப்பாற்றினார். அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா எனக்கு நல்லாவே வந்து பார்த்தோன்னா உற்சாகத்தை தந்தது. இது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ரேமன் சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கிளம்பியிருப்பாங்க. எதுக்கு இவங்க தேங்க்ஸ் சொன்னாங்க, எதுக்கு சடனாக கோணமாரோட தாத்தாவை பற்றி அவங்க புகழ்ந்து பேசினாங்க, ஒன்றுமே புரியாது நம்ம பசங்களுக்கு. ஆனால் நம்ம கோணமார் வந்து பார்த்தோன்னா ரேமனே வந்து பார்த்துட்டு இருப்பார். அந்த சைடு வந்து பார்த்தோன்னா நம்ம ரேமன் அப்படியே லைட்டாக ஒரு பின்னாடி லுக் விட்டு நான் திரும்பவும் உங்களை பார்த்தா மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அவங்க அப்படியே சிரிச்சுட்டே போவாங்க. என்ன நடக்குது, இவங்க ஏன் வந்து பார்த்தா திரும்பவும் பார்த்தான்றாங்க, ஒன்றுமே புரியாது. ரேமன் வந்து பார்த்தோன்னா ஏன் சடனாக வித்தியாசமாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு பருட்டை கேட்க, சரி என்னமோ ஒன்று வா நம்ம போய் ஊருக்கு போகலாம், எல்லாம் ட்ரெயின் போயிடும், நம்ம வீட்டுக்கு போக முடியாதுன்னு போது புரியுது அண்ணன், உங்களுக்கு நிஞ்சாவே தான் லவ்வரு, எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி போயிருப்பான். நம்ம பருட்டோக்கு லவ்னா என்னன்னே தெரியாது, அது மட்டும் இல்லை நம்ம நருட்டோக்குமே லவ்னா என்னன்னு தெரியாது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து லவ்னா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம கோணாம ரேமன் கொடுத்த ஹேண்ட் கர்ச்சிப்பையே பார்த்துட்டு அப்படியே சோகமாக நின்றுட்டு இருப்பார். நம்ம பசங்களாம் கீழே நின்றுட்டு என்னடா நம்ம கோணாமரோ செஞ்ச ஒரு மாதிரியா இருக்காங்க, அவருக்கு என்னடா ஆச்சு சடனாக ஒரு மாதிரியா இருக்காரு அப்படின்னு நம்ம சாரதா கேட்க, அந்த பக்கம் நம்ம பருட்டோம் அப்படிலாம் ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்ல, டே நீ ஒன்றும் சின்ன பையன்டா அப்படின்னு சொல்லி பார்த்தா சோச்சோ சொல்ல, நீ மட்டும் என்னவா அப்படின்னு சொல்லி நம்ம சோச்சோவை பார்த்து பருட்டோ கேட்க, அந்த பக்கம் சோச்சோ எனக்கு கண்டிப்பாக தெரியும் அவர் லவ்வில் விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்ல, நம்ம பருட்டோ என்னது ஏன் அண்ணன் லவ்வானும் போது அந்த சைஸ் சோச்சோ எஸ் கண்டிப்பாக போது நம்ம பருட்டோ வாய்ப்பில்லை அவரெல்லாம் நான் அவர் கூடயே தான் எல்லா டைமும் இருக்கேன், அவரெல்லாம் லவ்வில் விளையாடும் போது நம்ம சோச்சோ சடனாக பொட்டேட்டோ சிப்ஸ் நீட்டு வா, ஏன்னா எதுக்கு நீட்டுறான்னு சொல்லி பார்க்க பருட்டோ இதுக்குள்ளே வந்து பார்த்தா நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது, இது எப்போ நம்ம வாய்க்குள்ளே போயிட்டு எல்லா கெமிக்கல் ரியாக்ஷனும் ஒன்றா சேருதோ அப்போ தான் டேஸ்ட் தெரியும் சரியா, அதே மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்தால் தான் நம்ம மனுஷங்களுக்கு லவ் வரும், அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் தான் லவ். ஸோ நீ வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி அவருக்கு அது ஸ்டார்ட் ஆகிடுச்சு, உனக்கு தெரியலன்னு போது என்ன அதே என் அண்ணனுக்கு லவ்வா, இல்லை வாய்ப்பில்லை அவர் வந்து பார்த்தா லவ் பண்ண மாட்டார் அப்படின்னு பருட்டோ வந்து பார்த்தா சொல்ல, அன்சைடு வந்து பார்த்தா நம்ம சாரதா டே உனக்கு லவ்னு என்னன்னே புரியலடா, நீ அந்த மூவியை கூட ஒழுங்காக ஒரு நாள் புரிஞ்சிக்க முடியல, அப்போ எப்படி நீ அவர் லவ்வில் இருந்தாரா இல்லையான்னு உனக்கு தெரியணும் போது அந்த சைடு பார்த்தா பருட்டோ யோசிச்சு பார்ப்பான். 2 பேரும் ஆப்போசிட் நின்றுப்பாங்க. ரேமனும் போகும்போது பார்த்து சிரிச்சுட்டு போயிருப்பாங்க. அண்ணன் என்னை விட்டுட்டு பார்த்தா லவ்வில் வந்து கனெக்ட் ஆகிட்டாரு என்னும்போது பருட்டோ ஏன்டா இப்படி ஓடுற அப்படின்னு சொல்லி நம்ம சோச்சோ சாரதா கேட்க, அந்த பருட்டோ ஓடி இருப்பான். இந்த பைத்தியக்காரன் வேஸ்ட்டு அப்படின்னு சோச்சோ சொல்லியிருப்பாங்க. அடுத்த சீனே வந்து பார்த்தோன்னா நம்ம பருட்டோ குட்டுன்னு எங்கேயோ நம்ம கோணாமரை இழுத்துன்னு போயிருப்பான். என்னடா ஆச்சு டே பருட்டோ எதுக்காகடா இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம அவங்க வீட்டுக்கு போகணும் போது அண்ணன் இதுவே லேட்டு வாங்க சீக்கிரமாக போயிட்டு அவங்க ஹேண்ட் கர்ச்சிப்பை கொடுத்துட்டு வரணும், வெறும் கையோட போகக்கூடாதுன்னு நான் பர்கர் வேறு வாங்கி வந்திருக்கேன், சீக்கிரமாக போகிறோம் நாம் போயிட்டு பார்த்தோன்னா அவங்களுக்காக இந்த பர்கரை கொடுத்துட்டு ஹேண்ட் கர்ச்சிப்பை கொடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா பருட்டோ சொல்ல, பருட்டோ இதெல்லாம் நமக்கு தேவையா பருட்டோ அப்படின்னு கோணமாரி கேட்க, அண்ணன் இதுதான் நமக்கு தேவை வாங்க நான் உங்களுக்கு போயிட்டு அங்கே வேறு ஒரு விஷயம் இருக்குது அதையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம பருட்டோ போயிட்டு இருக்கேன். நம்ம கோணமாருக்கு அங்கே போனோமான்றதே யோசிச்சுட்டு இருப்பார். கடைசியில் வந்து பார்த்தோன்னா அவங்க ஊர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஊர்கிட்ட வந்திருப்பாங்க. அவங்க ஊரில் அவங்களோட வீட்டுக்கிட்டே வந்துட்டு காலிங் பில் அடித்தா கதவு திறக்கும். எப்பா என்னடா இது இவ்வளோ பெருசாக இருக்குது, ரேமன் ரியலி பணக்கார வீட்டு பொண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா பருட்டோ கோணமரெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. பருட்டோ இப்போ கூட ஒன்றும் இல்லை திரும்ப ஓடி போயிடலாம்டா வாடா அப்படின்னு நம்ம கோணமருக்கு கூட அதெல்லாம் இல்லை வா போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம பருட்டோ கோணமரையும் சேர்த்து உள்ள இழுத்துட்டு வந்திருப்பாங்க. அந்த சைடு பார்த்தோன்னா பொறுமையாக யாரும் நடந்து போவாங்க. யாரான்னு சொல்லி பார்த்தா நம்ம ரேமன் வந்து பார்த்தோன்னா அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டு அப்படியே பொறுமையாக திரும்ப முன்னாடி நம்ம கோணாமரு ரேமன் வந்து ஷாக் ஆகிடுவாங்க. மிஸ் ரேமன் எங்களை தெரியுதா அப்படின்னு சொல்லி நம்ம பருட்டை கேட்க, அந்த சைடு ரேமன் வந்து பார்த்தோன்னா அப்படியே எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம பொறுமையாக அப்படியே டேர்ன் ஆவாங்க. இந்த பொம்மைங்க ரோபோட்டெல்லாம் நடக்கும் இல்லையா, ஸோ அது மாதிரி பொறுமையாக நடந்து கிட்ட வந்திருப்பாங்க. கிட்ட வந்துட்டு மிஸ் ரேமன் அப்படின்னு சொல்ல அந்த சைடு பார்த்தா ரேமன் பார்க்க, இந்த சைடு நம்ம கோணமரம் ரேமன்
நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க நான் உங்களை திரும்ப பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல, எதுக்காக நீங்கள் வந்தீங்க, இங்கேருந்து நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ரேமன் சொல்ல நம்ம பருட்டோ ஷார்க்கில் பர்கரை கீழே போட்டுருவோம். அந்த சைட் கோணாமருக்கும் பருட்டோக்கும் என்னடா இவங்க இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா யோசிச்சிருப்பாங்க. ஏன்னா வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, பட் திரும்ப போங்க உங்களை பார்க்கவே பிடிக்கலன்னு சொல்லி பார்த்தா ரேமன் சொல்லியிருப்பாங்க. என்னடான்னு சொல்லி பார்த்தா மேலேருந்து ஒருத்தன் வந்து பார்த்தோன்னா நம்ம பருட்டோ கோணாமரும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். யாரா இவன் புதுசாக இருக்கான், இவன் வந்து பார்த்தோன்னா ஏதாவது வில்லத்தனம் பண்ணுவானா, பார்க்குறதுக்கு கெட்டப்பே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது, என்னடா இவனுக்கு பின்னாடி என்ன ஸ்டோரி இருக்குது அப்படின்னு ஒன்றுமே புரியல. ரேமனையா இப்படி பேசினாங்கன்னு புரியல, நம்ம கோணமாரோட லவ் வேறு என்ன ஆச்சுன்னு சொல்லி தெரியல. நெக்ஸ்ட்டு கோணமார் லவ் வந்து கண்டினியூ ஆகுமா பிரேக்கப் ஆகுமான்னு தெரியல, நம்ம பருட்டோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போவான்னு தெரியல. இப்போ புதுசாக ஒரு என்ட்ரி கொடுத்தானே அவன் வந்து பார்த்தோன்னா நம்ம பருட்டோ கோணமார் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. இது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் கீழே இருக்கிற லைக் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி அமைச்சு விட்ருங்க. 5 நிமிஷமாக வீடியோவை பிரித்து போடாதாங்க காப்பிரைட் வர மாட்டேங்குது. ஸோ அதனால தாங்க 5 நிமிஷமாக பிரித்து போடுறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த 5 நிமிஷமாகவே நம்ம கண்டினியூ பண்ணிட்டு அப்படியே போவோம். நம்ம சேனல் வந்து பார்த்தோன்னா ஒரு 100K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிச்சுன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறமா கிளியர் வீடியோவாக நம்ம போட்டுக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அடுத்த வீடியோ பார்ப்போம். வட்டானந்தா, பாய்.